வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். ஈரானிலிருந்து முதல் திருப்பி அனுப்பும் விமானம் குவைத்தை வந்தடைந்தது. ஈரானில் சிக்கி தவிக்கும் 334 குவைத் குடிமக்களை ஏற்றுக்கொண்டு குவைத் ஏர்வேஸின் வெளியேற்றும் விமானம் இன்று அதிகாலை நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விமானம் குவைத் வெளியுறவு அமைச்சகத்தின் குடிமக்களை திருப்பி அனுப்பும் அவசர திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்று ஒரு தூதரக வட்டாரம் அரபு டைம்ஸ் செய்தியிடம் தெரிவித்திருக்கின்றது. வெளியேற்றப்பட்டவர்கள் முதலில் ஈரானின் மசாத்திலிருந்து துர்மெனிஸ்தானில் உள்ள அஸ்காபாத் சர்வதேச விமான நிலையத்திற்கு தரை வழியாக பயணம் செய்திருக்கின்றனர். அங்கிருந்து அவர்கள் குவைத் சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனர். வரும் மணி நேரங்கள் மற்றும் நாட்களில் கூடுதல் வெளியேற்றும் விமானங்கள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பர்வானியாவில் டான் ரெய்டு குடியிருப்பு சட்டங்களை மீறுபவர்கள் மற்றும் தேடப்படும் நபர்களை குறிவைக்கின்றது. முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபாவின் உத்தரவுகளின் அடிப்படையில் போக்குவரத்து மற்றும் செயல்பாட்டுத்துறை ஜூன் 19, 2025 வியாழக்கிழமை அதிகாலை பர்வானியா பகுதியில் விரிவான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றது. இந்த நடவடிக்கை பல்வேறு விதிமீறல்களுக்காக ஏராளமான நபர்களை கைது செய்து பரிந்துரை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காலாவதியான வதிவிட அனுமதிகளுடன் நாட்டில் வசிப்பதாக கண்டறியப்பட்ட 21 நபர்களை அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். கூடுதலாக ஸ்பான்சர்களிடமிருந்து தப்பிச் சென்றதற்காக 11 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் 8 பேர் கைது செய்ய தேடப்பட்டு வருகின்றனர். இந்த நடவடிக்கையின் விளைவாக அதிகாரப்பூர்வ அடையாள அட்டை இல்லாத 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் 3 சிறார்களை சிறார் வழக்கு விசாரணைக்கு மாற்றியிருக்கின்றனர். நீதித்துறையால் தேடப்பட்ட ஒரு வாகனம் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் 4 நபர்கள் அசாதாரண நிலையில் இருப்பது கண்டறியப்பட்டு மேல் நடவடிக்கைகளுக்காக உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த நடவடிக்கையின் போது மொத்தம் 496 பல்வேறு வகையான போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனைத்து ஆளுநர்களிலும் பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கும் போக்குவரத்து ஒழுக்கத்தை பேணுவதற்கும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து உதவும் என்று பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். குவைத்தில் சட்டவிரோத போதைப் பொருட்களை வைத்திருந்ததற்காக குவைத் பெண் கைது. போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை எதிர்த்து போராடுவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக போதைப் பொருள் கட்டுப்பாட்டுக்கான பொதுத்துறையால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் குற்றவியல் பாதுகாப்புத்துறை தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக போதைப்பொருள் மற்றும் சைக்கோட்ரோபிக் பொருட்களை வைத்திருந்த ஒரு பெண் குவைத் குடிமகனை நடிகை மற்றும் ஒளிபரப்பாளர் என அறியப்படுகிறது. அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரிடம் போதைப் பொருள் இருப்பதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த தகவலின் பேரில் செயல்பட்டு சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றி அதிகாரிகள் அவரை கைது செய்திருக்கின்றனர். அவர் கைது செய்யப்பட்ட போது அவரின் ஏராளமான கஞ்சா, கொக்கைன் மற்றும் பிற மனநோய் தூண்டும் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. சந்தேக நபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றார். போதைப் பொருள் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடும் எவரையும் கண்காணித்து வழக்கு தொடர விரிவான பாதுகாப்பு உத்தியின் ஒரு பகுதியாக போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகளை முழு பலத்துடன் தொடர உள்துறை அமைச்சகம் தனது உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் எந்தவொரு சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகளையும் புகார் அளிப்பதன் மூலம் சட்ட அமலாக்க முயற்சிகளுக்கு ஆதரவளிக்குமாறும் அமைச்சகம் பொதுமக்களை வலியுறுத்தி இருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.42 குவைத் தீனார்களாகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.66 குவைத் தீனார்களாகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.27 குவைத் தீனார்களாகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 25.09 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 282.68 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 981.34 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 399.36 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.